Hello to everyone. Welcome back to Learn English with Mohan. இன்னைக்கு இந்த வீடியோவில் டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் தமிழ் டு இங்கிலீஷ் தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் a லைக் பட்டன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் among your friends. Okay, let's get started. Look at the sentences. நீ கண்டிப்பாக விளையாடணும், நீ கண்டிப்பாக சாப்பிடணும், நீ கண்டிப்பாக தேர்வில் தேர்ச்சி பெறணும். இந்த 3 சென்டென்ஸ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா என்ன வேர்டை தமிழில் யூஸ் பண்ணியிருக்கோம்? கண்டிப்பாக அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக கண்டிப்பாக அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்வோம்? ஒரு ஆர்டரை சொல்வோம். கண்டிப்பாக விளையாடணும் அப்படின்றது ஒரு ஆர்டர், கட்டளை. ஸோ அதிலிருந்து ஒரு விதிவிலக்கு அப்படின்றது கிடையாது. அவசியம் செஞ்சே ஆகணும், அவசியம் விளையாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறோம். ஓகே, இதை இப்போ தமிழ்லேருந்து நம்ம இங்கிலீஷில் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லும்போது என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மஸ்ட் அப்படின்ற மாடல் ஆக்சிலரியை யூஸ் பண்ணலாம். ஸோ மஸ்ட் அப்படின்றதே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்டரை சொல்கிறது தான். இப்போ ஆஃபீஸில் பாஸ் வந்து ஸ்டாஃபுக்கு சொல்கிற விஷயம் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஸ்கூலில் டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிற விஷயங்களாக இருக்கலாம். ஸோ கமாண்டர் சோல்ஜருக்கு சொல்கிறது, இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர், கட்டளை. அப்போ மாடல் ஆக்சிலரியில் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மஸ்ட். இதோடைய வெர்பு ஃபார்ம் எப்படி வரும்? மஸ்ட் ப்ளஸ் V1. ஸோ மாடல் ஆக்சிலரி ப்ளஸ் V1 தான், அதுதான் மஸ்ட் ப்ளஸ் V1. எந்த சப்ஜெக்டாக இருந்தாலுமே மஸ்ட் ப்ளஸ் V1 தான். அது I, we, you, தேவாக இருந்தாலும், he, she, இட்டாக இருந்தாலுமே மஸ்ட் ப்ளஸ் V1. ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம தமிழ் டு இங்கிலீஷில் பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீ கண்டிப்பாக விளையாடணும் அப்படின்றத சொல்கிறோம். நீ அப்படின்றத நம்ம தமிழில் சொல்கிறோம் அப்படின்னா இங்கிலீஷில் என்ன சொல்வோம்? யூ. கண்டிப்பாக அப்படின்றது நம்ம என்ன சொல்கிறோம்? மஸ்ட். யூ மஸ்ட். விளையாடணும், விளையாடு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இது இங்கிலீஷில் என்ன சொல்வோம்? ப்ளே. இப்போ ஆன்சர் என்ன? யூ மஸ்ட் ப்ளே. நீ கண்டிப்பாக விளையாடணும் அப்படின்னா என்ன சொல்லணும்? யூ மஸ்ட் ப்ளே. நீ கண்டிப்பாக சாப்பிடணும், அதே சேம். நீனா என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? யூ. கண்டிப்பாக அப்படின்னா என்ன சொல்லணும்? மஸ்ட். யூ மஸ்ட். சாப்பிடு, இது என்ன சொல்வோம்? ஈட். இப்போ சென்டென்ஸ் என்ன? யூ மஸ்ட் ஈட். நீ கண்டிப்பாக சாப்பிடணும், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ மஸ்ட் ஈட். நீ கண்டிப்பாக தேர்வில் தேர்ச்சி பெறணும், இதை நீங்களும் சேர்ந்து ட்ரை பண்ணலாம் பாருங்க. நீன்றது என்ன சொல்வோம்? யூ. கண்டிப்பாக இது என்ன சொல்வோம்? மஸ்ட். தேர்வில் தேர்ச்சி பெறணும். தேர்வில், தேர்வுன்றது என்ன? எக்ஸாம். தேர்ச்சின்றது என்னது? பாஸ். அப்போ எப்படி சொல்லலாம்? யூ மஸ்ட் பாஸ் த எக்ஸாம். பாருங்க, மஸ்ட் ப்ளஸ் V1 ஃபார்ம், இங்கேயும் மஸ்ட் ப்ளஸ் V1 ஃபார்ம், இங்கேயும் மஸ்ட் ப்ளஸ் V1 ஃபார்ம். ஸோ நீ கண்டிப்பாக தேர்வில் தேர்ச்சி பெறணும், இது எப்படி சொல்வோம்? யூ மஸ்ட் பாஸ் த எக்ஸாம். ஓகே, ஃபோர்த் ஒன், நீ கண்டிப்பாக உண்மையை பேசணும். ஓகே, அதே சேம். நீனா என்ன சொல்வோம்? யூ. கண்டிப்பாக
must. உண்மையை பேசணும். உண்மையை அப்படின்றது என்ன சொல்வோம்? ட்ரூத். பேசணும் அப்படின்றதுக்கு என்ன? ஸ்பீக். So you must speak the truth. நீ கண்டிப்பாக உண்மையை பேசணும். You must speak the truth. Okay, next one. நீ கண்டிப்பாக விதிகளை பின்பற்றணும். ஸோ யூ அப்படின்றது, நீ அப்படின்றது என்ன சொல்வோம்? யூ. கண்டிப்பாக அப்படின்றது மஸ்ட். விதிகளை அப்படின்றத என்ன சொல்வோம்? ரூல்ஸ். பின்பற்றணும் அப்படின்றது என்ன சொல்வோம் இங்கிலீஷில்? ஃபாலோ. பின்பற்றுதல் அப்படின்னுவோமா? இப்போ யூ மஸ்ட் follow the rules. You must follow the rules. நீ கண்டிப்பாக விதிகளை பின்பற்றணும். You must follow the rules. Okay, sixth one. நீ புகைப்பிடிப்பதை நிறுத்தியே ஆகணும் அப்படின்றோமா? இங்கேயும் நீ அப்படின்றதுக்கு என்ன சொல்வோம்? You. ஸோ அதே சேம் ஆகணும் அப்படின்றோம் பார்த்தீங்களா? நீ கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். யூ மஸ்ட். நிறுத்தியே ஆகணும். அது ஒரு ஆர்டர். அப்போ அங்கே அதனால் என்ன பண்ணுறோம்? மஸ்ட். அப்போ நிறுத்துதல், நிறுத்து அப்படின்றதுக்கு என்ன சொல்வோம்? ஸ்டாப். புகைப்பிடித்தல் அப்படின்றத என்ன சொல்வோம்? ஸ்மோக்கிங். இப்போ யூ மஸ்ட் ஸ்டாப் ஸ்மோக்கிங். ஸோ யூ மஸ்ட் ஸ்டாப் ஸ்மோக்கிங். நெக்ஸ்ட் செவன்த் ஒன். நீ கண்டிப்பாக கடினமாக உழைத்தே ஆகணும் அப்படின்றோமா? அப்போ நீ அப்படின்றது இங்கே என்ன சொல்வோம்? யூ. கண்டிப்பாக அப்படின்றது மஸ்ட். கடினமாக உழைத்தே ஆகணும். கடினமாக அப்படின்றது ஒரு ஹார்ட் அப்படின்றத சொல்லலாமா? உழைத்தே அப்படின்றது என்ன சொல்வோம்? உழைக்கிறது, வேலை செய்கிறது. அப்போது ஒர்க். ஆர்டுன்னா கடினமாக. ஆன்சர் என்ன? யூ மஸ்ட் ஒர்க் ஹார்ட். நீ கண்டிப்பாக கடினமாக உழைத்தே ஆகணும். இது இங்கிலீஷில் எப்படி சொல்வோம்? யூ மஸ்ட் ஒர்க் ஹார்ட். நெக்ஸ்ட் ஒன். நீ கண்டிப்பாக உன் படிப்பை முடித்தே ஆகணும். ஸோ உன்னுடைய கோர்ஸ், உன்னுடைய எஜுகேஷனை அதை கண்டிப்பாக நீ முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம், அந்த ஸ்டடீஸை. அப்போ இது எப்படி சொல்லலாம்? நீ அப்படின்றதுக்கு என்ன சொல்வோம்? யூ. கண்டிப்பாக அப்படின்றது என்ன சொல்கிறோம்? மஸ்ட். முடித்தே அப்படின்றதுக்கு என்ன சொல்வோம்? கம்ப்ளீட். இப்போ உன் படிப்புன்றது என்ன சொல்வோம்? யுவர் ஸ்டடீஸ். இப்போ யூ மஸ்ட் complete your studies. So you அப்படின்னா நீ அப்படின்றத யூவா மாற்றிட்டோம். கண்டிப்பாக மஸ்ட்டு. உன் படிப்பை தான் யுவர். உன் அப்படின்றத என்ன பண்ணுறோம்? யுவர். படிப்புன்றது ஸ்டடீஸ். இப்போ V1 ஃபார்ம் தானே, வெர்பு ஃபார்ம் வரணும். அப்போ யூ மஸ்ட் கம்ப்ளீட் யுவர் ஸ்டடீஸ். நெக்ஸ்ட் நைன்த் ஒன். நீ கண்டிப்பாக இந்த ரகசியத்தை காக்கணும். நீ கண்டிப்பாக இந்த ரகசியத்தை காக்கணும் அப்படின்னு சொல்கிறோமா? அப்போ இங்கேயும் என்ன பண்ணலாம்? யூ மஸ்ட். ரகசியம், இது என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? சீக்ரெட். நீ இந்த ரகசியத்தை காக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? காக்கணும் அப்படின்றது என்ன சொல்லுவோம் இங்கே? யூ மஸ்ட் கீப் திஸ் சீக்ரெட். இந்த அப்படின்னு சொல்கிறோமா?
this பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, keep. You must keep this secret. You must keep this secret. Okay, next 10th one. நீ கண்டிப்பாக மருத்துவரை சந்திக்கணும். ஸோ நீ கண்டிப்பாக டாக்டரை பார்த்தே ஆகணும், மருத்துவரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை எப்படி எழுதுவோம்? யூ மஸ்ட் சந்திக்கணும். இது என்ன சொல்லுவோம்? மீட். யாரை? மருத்துவரை. யூ மஸ்ட் மீட் த டாக்டர். நீ டாக்டரை பார்த்தே ஆகணும். யூ மஸ்ட் மீட் த டாக்டர். நீ கண்டிப்பாக மருத்துவரை சந்திக்கணும். இது எப்படி சொல்வோம்? யூ மஸ்ட் மீட் த டாக்டர். ஓகே, இப்படி தான் வந்து நம்ம மஸ்ட்டை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் வந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸோ ப்ளீஸ் ஷேர் அமாங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹிட் a like button. Okay, meet you again.